ஹாய் காய்ஸ், என்ன வீடியோவில் வந்து இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா பழக்கடை எதாவது ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. என்ன அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக எங்கள் அன்றைக்கி வந்து லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ கொடைக்கானலுக்கு ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தாங்க. ரிட்டன் வரப்போ தான் நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஸ்பெஷலாக என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்லிங் பேக் ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்களுக்கு சேமாக இருக்க மாதிரி. அந்த ஸ்லிங் பேக்கோட வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க ஒரு டிப் தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜூஸாக இன்டேக் பண்ணிக்கிறத விட்டு ஃப்ரூட்ஸ் ஆட்டிங்க, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்றது நீங்களே ஒன்று ஒன்றா பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு சில ஃப்ரூட்ஸுக்கு தான் எனக்கு பேர் தெரியும், ஒரு சில ஃப்ரூட்ஸுக்கு எனக்கே பேர் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். மெயினாக எனக்கு எந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்பூட்டான் தான் பிடிக்கும். இந்த அவகோடா வந்து யாருமே சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டில். ஆனால் வந்து எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணனுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருப்பிருந்தாங்க. அது சாப்பிட்டா ரத்தம் ஏதோ உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தம்லாம் அதிகமாக இதுவாகுன்ற மாதிரி சொல்லியிருந்தனால அது 2 கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து செரி பழம், இது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக ஆரஞ்சு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஐயோ பை வேறு பிச்சிருச்சு. இதை வாரி போடுறப்போ ஒருத்தர் வந்து பால் நினச்சி விளையாடிட்டு இருந்தார். நீங்களே பாருங்களா, செம்மைக்கு விட்டா அவளோட பால் இருந்துச்சு. ஆக்சுவலி அது ஒரு ஃப்ரூட். ஸ்பைசஸில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், மிளகு, இது எல்லாமே அங்கேயே விளையிறதுன்றனால அதுவும் நமக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முக்கியமானதை விட்டோம் பார்த்தீங்களா, மில்க் சாக்லேட் அப்புறம் வந்து ஜெல்லி சாக்லேட் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் மில்க் சாக்லேட் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் கொடைக்கானலில். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பிளாக் கிரேப்ஸ் வித் சீடோட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொடைக்கானலேருந்து வரும்போது எங்கள் அண்ணி 2 ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தாங்க. ஒன்று பர்பிள் கலர், ஒன்று வந்து மின்ட் க்ரீன் கலர். எனக்கு என்ன கலர் வேணும் நீ சூஸ் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆப்ஷன்ஸ் விட்டானால நான் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து பர்பிள் கலர் எடுத்துக்கிட்டாங்க. அழகாக இருக்குல்ல பார்க்க. சைடில் வந்து அந்த சங்கிலி மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து ரோப் வர மாதிரி இருந்துச்சு. அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் வேணும்னா. அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கொடைக்கானல் இருக்க சீசனில் மட்டும்தான் விளையுமே. இதை தான் எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொடுத்து வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் கொடைக்கானலில் ஓரளவுக்கு வாங்குற அளவுக்கு ப்ரைஸில் இருக்கும். ரம்பூட்டான் ஃப்ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரி ரெட் கலரில் இருக்கும். மேலே முள்ளாக இருக்கும். முள்ளுனா குத்தா சாஃப்டான முள்ளாக இருக்கும். அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து குட்டியாக ஒரு சீடு இருக்கும் பிளாக் கலரில். இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ரூட். நான் சின்ன வயசாக இருக்கப்போ இந்த ஃப்ரூட்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு இதோட பேர்லாம் தெரியாது. நான் செரின்னு தான் சொல்லுவேன். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் தான் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு போல, நம்ம தான் சின்ன வயசில் அறியாமல் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுது. இந்த ஃப்ரூட் பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குமே அந்த ஃப்ரூட்டே. இந்த ஃப்ரூட் என்னடா பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வேற ஒன்று ப்ளம் ஃப்ரூட் தான். இது வந்து ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் 2 ஃப்ரூட் வச்சிருந்தேன் ஆரஞ்சு கலரில். அது ஒன்று ரைட் சைடில் இருக்கிறது ஆரஞ்சு, லெஃப்ட் சைடில் ஆரஞ்சு மாதிரியே இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச அதே மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள். டார்க் க்ரீன் கலர் வித் பிளாக் கலரில் இருக்கல கொஞ்சம் பெருசாக, அது பார்த்தீங்கன்னா அவகோடா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் அண்ணி வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. இது கண்டிப்பாக நீ சாப்பிடணும், அண்ணனும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் குட்டியாக க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. க்ரீன் கலரில் நீட்டாக ஒரு ஃப்ரூட் இருக்குல்ல, பார்க்க புடலங்கா மாதிரி இருக்குது. அது என்ன ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. இது என்னடா ஸ்டார் ஃப்ரூட்? நான் ஸ்டார் ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கேன். இதுனா புதுசாக இருக்குது அப்படின்னு நானே யோசிச்சு கட் பண்ணி பார்த்தா தெரியுது அது ஸ்டார் ஷேப்பில் வரனால ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அது உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றாங்க. அது எப்படின்னு தெரியல. இந்த நெல்லிக்காய் மாங்காய்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல. இப்போ தான் மெயினான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரொம்ப விரும்புவாங்க. அது ஊட்டி கொடைக்கானலாம் ரொம்ப ஃபேமஸ் சாக்லேட். யாரோ ஊருக்கு போயிருந்தா நம்ம வாங்கி தருவாங்க, இல்லை நம்ம போயிருந்தா நம்ம வாங்கி தருவோம். அப்படி மாற்றி மாற்றி இருக்கும். நான் லாஸ்ட்டாக வந்து எப்போ டூர் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டூர் போயிருந்தேன். February 2024 போயிருந்தேன். அதான் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு நான் போன டூர். அதுவே எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அலோவ் பண்ணல. எப்படியோ போனேன். ஃபஸ்ட்டு வாகமான் போயிருந்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தோம். அங்கே போனப்போ தான் வீட்டுக்கு வந்து சாக்லேட்ஸ், டீ தூள், அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி எங்கள் அண்ணியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோட பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்கும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் சாப்பிட்ற ஃப்ரூட் பேர் பார்த்தீங்கன்னா லங்குன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அது உள்ள சீடு. இது பார்க்க அப்படியே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரம்பூட்டானோட உள்ளே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். சேம். ஆனால் அவுட் சைடு அப்பியரன்ஸ் மாதிரி இருக்காது. இன்சைட் அப்பியரன்ஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் பார்க்க. ரம்பூட்டான் அண்ட் லங்குன் 2 ஃப்ரூட்டோட டேஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப ரம்பூட்டான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கும். லங்குன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், வேற எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. விலாக நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் பேர் உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கோ இல்லை சீன் போகிறதுக்கோ அந்த மாதிரி எதுக்கும் வந்து நான் போடலை. எதுக்கு மெயினாக போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வந்து டூர் போயிருந்தாங்க கொடைக்கானலுக்கு. அப்போ வந்து நமக்கு வந்து மெமரபிளாக நிறைய வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறத தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட் ரிவ்யூஸ்லாம் வேணா நம்ம காவியாஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.